அனைத்து விஷயங்களும் தடைகளின்றி நடக்க போகுது. முக்கியமா சொல்ல போனா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சொல்ல போனா நம்ம முருகரே வளர்ந்தியா பிறக்க போற. இதை விட வேற சந்தோஷமான நிகழ்ச்சி வேற என்னங்க நம்மளுக்கு நடக்கணும்? இதுதாங்க சந்தோஷமான நிகழ்ச்சியே. அரசியல் துறையில இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டா மனக்கவலை குறைய போகுது. எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான பலன் வரப்போகுதுங்க. திடீர் செலவு வரப்போகுது. கொஞ்சம் பணத்தை கையில வச்சுக்குங்க. திட்டமிட்டபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகர் ஆலயத்தில் சென்று விநாயகரை மனதார வணங்கி வாருங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்குங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த யோகம் என்ன விதமான பலன் தருதுன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல ஒற்றுமை, அமைதி, நிம்மதி ஏற்பட போகுது. பொருளாதாரம் உயரப்போகுது. கடன்கள் குறைய போகுது. மறைமுக எதிரிகளால இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைய போகுது. பொருளாதார உயர்வுனால